எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 7 நவம்பர் 2020 மற்றும் 8 நவம்பர் 2020 ஆகிய இரு தினங்களுக்குரியது. முதல் கேள்வி, இந்தியாவின் தலைமை தகவல் ஆணையராக பொறுப்பேற்றவர் யார்? இந்தியாவின் தலைமை தகவல் ஆணையராக பொறுப்பேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, யஸ்வர்தன் குமார் சின்ஹா. யஸ்வர்தன் குமார் சின்ஹா. அடுத்த இரண்டாவது கேள்வி, PSLV C-49 ராக்கெட் வெற்றிகரமாக எப்போது விண்ணில் ஏவப்பட்டது? PSLV C-49 ராக்கெட் எப்போது விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது? இதுக்கு சரியான விடை 7 நவம்பர் 2020. அதாவது PSLV ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஒரு செயற்கைக்கோள், அமெரிக்காவின் 4 செயற்கைக்கோள், லக்சம்பர்க் 4 செயற்கைக்கோள், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10 செயற்கைக்கோளுடன் விண்ணில் ஏவப்பட்டது 7 நவம்பர் 2020. அடுத்தது, PSLV C-49 ராக்கெட்டின் உயரம் என்ன? PSLV C-49 ராக்கெட்டின் உயரம் என்ன? இது சரியான விடை 44.4 மீட்டர். அதாவது ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து இந்த ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது நான்காவது கேள்வி, இந்தியா மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளுக்கிடையே எரிசக்தி, மீன்வளம், கப்பல் கட்டுதல், வடிவமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது? இந்தியா மற்றும் இத்தாலி நாடுகளுக்கு இடையே எரிசக்தி, மீன்வளம், கப்பல் கட்டுதல், வடிவமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது? இதுக்கு சரியான விடை 15 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, எந்த நாட்டில் வாட்ஸ்அப் பே என்ற செயலியை முதலாக வாட்ஸ்அப் நிறுவனம் அறிமுகம் செய்தது? எந்த நாட்டில் வாட்ஸ்அப் பே என்ற செயலியை முதலாக வாட்ஸ்அப் நிறுவனம் அறிமுகம் செய்தது? இது சரியான விடை ஆப்ஷன் ஏ, பிரேசில். பிரேசில். அடுத்தது, இந்தியாவில் வாட்ஸ்அப் பே என்ற வாட்ஸ்அப்பில் டிஜிட்டல் முறையில் பண பரிமாற்றம் செய்து கொள்ளும் வசதி எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது? இதுக்கு சரியான விடை 6 நவம்பர் 2020. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் ஆகிய டிஜிட்டல் முறையில் பண பரிமாற்றம் செய்து கொள்ளும் வசதி உள்ளது. தற்போது ஃபோன்பேவும் வாட்ஸ்அப் பேவும் இதில் இணைந்துள்ளது. அடுத்தது ஏழாவது கேள்வி, எந்த நாட்டில் அகழ்வாராய்ச்சியின் போது 9000 ஆண்டுகள் பழமையான புதைக்குழிகளில் வேட்டையாடும் கருவிகளுடன் பெண்களின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது? எந்த நாட்டில் அகழ்வாராய்ச்சியின் போது 9000 ஆண்டுகள் பழமையான புதைக்குழிகளில் வேட்டையாடும் கருவிகளுடன் பெண்களின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பெரு. அடுத்தது எட்டாவது கேள்வி, ஐநா நிர்வாக மற்றும் பட்ஜெட் கேள்விகள் தொடர்பான ஆலோசனை குழுவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய வேட்பாளர் யார்? ஐநா நிர்வாக மற்றும் பட்ஜெட் கேள்விகள் தொடர்பான ஆலோசனை குழுவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய வேட்பாளர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, விதிஷா மைத்ரா. அடுத்தது, ஈட்டா புயல் எந்த நாட்டை அதிகமாக தாக்கியது? இதுக்கு சரியான விடை கவுதமாலா. கவுதமாலா. அடுத்தது, எந்த மாநில சட்டசபையில் கிராமப்புற அமைப்புகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கும் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டது? எந்த மாநில சட்டசபையில் கிராமப்புற அமைப்புகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கும் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டது? இது சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஹரியானா. அடுத்தது, அமெரிக்காவின் 46வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அமெரிக்காவின் 46வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இது சரியான விடை ஜோ பைடன். ஜோ பைடன். அடுத்தது, எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சூரியன் சந்திரனை கடந்து செல்லும் விண்வெளி நிலையத்தை கலிபோர்னியாவை சேர்ந்த ஆண்ட்ரூ மெக்கார்த்தி என்ற புகைப்பட கலைஞர் புகைப்படம் எடுத்தார்? எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சூரியன் சந்திரனை கடந்து செல்லும் விண்வெளி நிலையத்தை கலிபோர்னியாவை சேர்ந்த ஆண்ட்ரூ மெக்கார்த்தி என்ற புகைப்பட கலைஞர் புகைப்படம் எடுத்தார்? இது சரியான விடை
27,000 கிலோமீட்டர். அடுத்தது 2020ஆம் ஆண்டு நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கும் மாநிலத்தில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? 2020ஆம் ஆண்டு நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கும் மாநிலத்தில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதுக்கு சரியான விடை தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்து முதலிடம், ஆந்திரா 2வது இடம், தெலுங்கானா 3வது இடம், மகாராஷ்டிரா 4வது இடம். இந்த கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. இந்த நீர் மேலாண்மை விருதுகளை பற்றின முழு தகவல் வந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது மத்திய நீர்வள அமைச்சகம் அறிவித்துள்ள இந்த அறிவிப்பில் நீர் மேலாண்மையில் தென்னிந்தியாவில் ஆறுகளை மீண்டும் உயிர்ப்பிப்பதில் சிறந்த மாவட்டமாக வேலூர், கரூர் மாவட்டங்கள் தேர்வாகியுள்ளன. நீர் மேலாண்மையை சிறப்பாக கையாண்ட உள்ளாட்சி அமைப்புகளில் மதுரை மாநகராட்சி தேர்வாகியுள்ளது. நீர்நிலைகளை பாதுகாப்பதில் சிறந்த மாவட்டமாக பெரம்பலூர் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவை சேர்ந்த மாவட்டங்கள் முதல் 3 இடங்களை பிடித்துள்ளது. நீர் மேலாண்மையில் சிறந்த மாநிலங்களில் மராட்டிய மற்றும் ராஜஸ்தான் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளது. அடுத்தது, மேலும் நீர் மேலாண்மையை கற்பித்து மாணவ மாணவிகளை ஊக்குவித்த பள்ளிகளுக்கான விருது பட்டியலில் புதுச்சேரியின் காட்டேரி குப்பத்தில் அமைந்துள்ள இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளி முதலிடத்தை பெற்றுள்ளது. அது மட்டும் இல்லாம நீர் மேலாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்ட தென்னிந்திய சமூக செயல்பாட்டாளர்களாக கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் முதல் பரிசையும், அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் சக்திநாதன் கணபதி பாண்டியன் 2வது பரிசையும் பெற்றுள்ளனர். அடுத்தது, அதிக முறை நம்பர் 1 இடம் வகித்த அமெரிக்க ஜாம்பவான் பீட்டர் சாம்ராஸின் சாதனையை சமன் செய்த டென்னிஸ் வீரர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, நவோக் ஜோகோவிச். அதாவது கிட்டத்தட்ட 6 முறை. அடுத்தது, தெற்கு ஆசியாவை பூர்வீகமாக கொண்ட அமெரிக்காவின் முதல் பெண் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? தெற்கு ஆசியாவை பூர்வீகமாக கொண்ட அமெரிக்காவின் முதல் பெண் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கமலா ஹாரிஸ். நாடு முழுவதும் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் 4.39 கோடி போலி குடும்ப அட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டு நீக்கம் செய்யப்பட்டுள்ளன என்று மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது, ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்ற 20.6 லட்சம் ராணுவ வீரர்களுக்கு, அதாவது 2015ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரை கடந்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 42,700 கோடியை மத்திய அரசு வழங்கியுள்ளது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 7 நவம்பர் 2020 மற்றும் 8 நவம்பர் 2020 ஆகிய 2 தினங்களுக்குரியது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 7 நவம்பர் 2020 மற்றும் 8 நவம்பர் 2020 ஆகிய 2 தினங்களுக்குரியதை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல காணொலி வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.